இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சென்னையில் பாஜக சார்பில் நடைபெறும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான கருத்தரங்கில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் பங்கேற்று உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். திருப்பதி அவர்களை ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட், ஸ்டேட் கோ கன்வீனர், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களே பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். திரு கராட்டே தியாகராஜன் அவர்களே ஃபார்மர் மேயர் சென்னை. திரு குமார் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட், திரு குமார் அவர்களே டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் சென்னை சவுத். திரு சக்கரவர்த்தி அவர்களே சீனியர் வைஸ் பிரசிடென்ட் ஸ்டேட் பிஜேபி. திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்களே தமிழ்நாடு ஸ்டேட் பிஜேபி ஸ்போர்ட்ஸ் விங் பிரசிடென்ட். திரு டாக்டர் குமார் ராஜேந்திரன் அவர்களே பிரசிடென்ட் ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு. திரு சச்சிகுமார் யாதவ் அவர்களே ஆனரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் ஃபார் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட். தமிழ்நாட்டின் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். உங்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கேன், சென்னையில் வளர்ந்திருக்கேன். நான் தமிழ்நாட்டு விட்டு போய் 30 வருஷத்துக்கு மேல ஆகுது. நான் தமிழ்நாடு விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனா தமிழ்நாடு என்னை விட்டு போகல. ஏன்னா தமிழ்நாட்டு என் மேல ஏற்படுத்தின தாக்கம் ரொம்ப ஆழமானது. When I was growing up here, the impact and impressions are very deep, right from Tirukkural to martial arts, politics to devotion and cinema. அதனால தமிழ்நாட்டு மேல எனக்கு ரொம்ப மதிப்பு. எனக்கு தமிழ்நாடு திருவள்ளுவரோட பூமி, சித்தர்களோட பூமி. நான் வணங்குற தமிழ் கடவுள் முருகனோட பூமி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட பூமி. ஆயிரக்கணக்கான கோவில்களோட பூமி. எனக்கு பிடிச்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த பூமி. வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டோட பூமி. இந்த வீரபூமிக்கு என்னுடைய அன்பு வணக்கம். The experiences from Tamil Nadu have become a guiding light to my life. தமிழ்நாடு எனக்கு கற்றுத்தந்த அனுபவங்கள் என்னோட வாழ்க்கையோட வழிகாட்டியாவே மாறிச்சு. Today this seminar is about one nation and one election. ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தி பேசுறதுக்கு நம்ம எல்லாரும் கூடியிருக்கோம். இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பத்தி நிறைய பொய்யான தகவல்கள் பரப்பப்படுது, தவறான புரிதல்கள் உருவாக்கப்படுது. அது நம்ம ஜஸ்ட் லைக் EVMs. எலெக்ஷன் டைம்ல if you look at in TV and election results டைம்ல அவர் ஜெயிச்சா EVM சூப்பர் பான் சொல்லுவாங்க. அவங்க தோத்தா EVM டேம்பர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் என்ன சொல்லுவாங்க, EVM மெஷின்ல சூடு வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்துல கூட ரெட்ட வேஷம் போடுறாங்க. அவங்க அந்த காலத்தில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சப்போர்ட் பண்ணா அது சூப்பர். இப்போ திருப்பி அதே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்போ கொண்டு வந்தா அது மோசம்.
ఇది ఎప్పుడు ఇరుకని తెలుగులో சொல்றேன். అత్త పగలు కొడితే పాతకుండా, కోడలు పగలు కొడితే కొత్తకుండా. நான் தமிழ்ல சொல்றேன், தப்பா இருந்தா கொஞ்சம் மன்னிக்கணும். மாமியார் வடைச்சா மண் குடம், மருமக வடைச்சா பொன் குடம். అంటే వాళ్ళు చేస్తారు, அவங்க பண்ணா ரைட்டு, நம்ம இது முன்னாடி எடுத்துன்னு போனா தப்பு. சோ ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவுக்கு புதுசில்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கும் புதுசில்லை. From 1952 to 1967 வரைக்கும் நாட்டோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இருந்து அடுத்த 2 decades it was always simultaneous elections, assembly and parliament. When the cycle was broken, simultaneous இருக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணது வேற யாரோ இல்ல, அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். And he is the one who insisted. He is the one who wanted this to happen. And today the sad part is they are opposing it. One election is not an untested theory, but rather a return to a system that our country successfully implemented in its formative years. This was when we just got freedom. In the most difficult early decades, our Bharat, our Nat, demonstrated a remarkable unity, irrespective of parties, and administrative capability by holding largely a synchronized elections for nearly 2 decades. Today, whoever is opposing the one nation, one election should go and read Kalainar Karunanidhi's argument in Nenjikku Needhi in favor of simultaneous elections. Karunanidhi avargale urged the center to constitute a committee to restore simultaneous elections. That's what exactly is being done today. We are implementing, national leadership is implementing the vision of none other than Kalainar Karunanidhi avargal, his dream, his thought. And it is strange and bizarre. We are trying to implement Ayya Muttavel Karunanidhi's proposal, and it is strange and bizarre. Ayya Muttavel Karunanidhi Stalin avargal opposing what his father has proposed. This is what we all should look into it. Every time, no matter in all these years, the last few decades, somewhere in the nation, elections keep on happening. We are losing focus, we are losing mandates, greatest wastage of expenditure, constantly big brick batting, constantly mudslinging from different political parties onto each other. Somewhere we have to put an end to this. One election is over, suddenly one more election comes. And we are getting tired of just because of looking at it. But the problem is about the development is taking a back seat. So I'll share a few examples to you. If young and resource constrained India could achieve a system akin to one nation, one election for nearly 2 decades after independence, then what is preventing a strong, a prosperous and technologically advanced Bharat from implementing the same now? What obstacles stand in the way of embracing a system that promises greater stability, reduced expenditure, and a more focused approach to governance? Allowing our leaders to dedicate more time, they can dedicate themselves to fully to the progress and prosperity of our every citizen. Consider a common scenario that happens in most of our states. Let us say an assembly election is held in a year.
Later the state goes to the local body and panchayat polls in another 1-2 years time. But by the time this ends, the preparations for Lok Sabha begins again. This creates a near continuous election cycle where political parties and the administration are continuously engaged in election-related activities. Where is the time for growth? Where is the time for stability? Where is the time for economic prosperity? For instance, if a state had assembly elections in 2021, local body polls in 2022, and in the national elections in 2024, the focus on consistent governance is inevitably diluted. The opposition also engages mostly in electoral strategies and electioneering and giving only limited attention to fighting for the public causes. India is in a constant state of election preparedness. Political parties are almost in a campaign mode, and that is not a good sign of healthy democracy. On average, it is reasonable to say that the elections to the legislative assemblies of at least 4 to 6 states are held every year. With thousands of panchayats and municipalities across the country, elections at this level are a continuous process happening in different parts of the country almost every year. The ruling parties, instead of focusing solely on governance and policy implementation, ruling parties are constantly strategizing for the next election. In the election, ஜெயிச்ச உடனே அடுத்த எலெக்ஷனுக்கு prepare பண்றோம். Formulating populist measures and deploying their leaders for campaigns. This can sometimes lead to policy decisions being influenced by electoral considerations rather than the genuine needs of the people. And the opposition's primary focus often becomes attacking the ruling party and preparing for the next election. Constructive criticism and collaboration on policy matters can take a backseat to political maneuvering and electioneering. And we are going for short-term gains for a long-term risk. And diversion of valuable government resources. Besides time and cost, election means for a huge administrative machinery and logistics, a large number of government employees, including civil servants, police personnel and teachers are involved in election duty, diverting from their regular duties, maintaining law and order, requires additional security forces and including army. We have become the most expensive democracy in the world. 2024 Indian general elections have emerged as one of the most expensive exercises globally. According to the estimates by the Center for Media Studies, the election cost approximately 16.3 billion, surpassing the roughly 15.9 billion spent on 2024 US presidential election. Furthermore, we consider the cumulative costs of state assembly, municipal and panchayat elections. The financial burden on the Indian economy is substantial, diverting significant resources. So, if we could, the Ramnath Govind Committee's report suggesting that by implementing one nation, one election could potentially lead to a 1.5 increase in India's GDP, translating to roughly 4.5 lakh crores. If GDP increases, there will be a change in every common man's life. This represents a significant opportunity. This amount could be utilized to create vital infrastructure, build highways, invest in healthcare, education, raise the standard of living for millions of our countrymen. This potential economic gain highlights the urgent need to revisit one nation, one election and reclaim the sources we have been losing for decades. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் உரையாற்றி வருகிறார். தொடர்ந்து இது பற்றி பார்க்கலாம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.